பிடித்த பெண் யாரு? ஏன் பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு பிடித்ததுன்னு என்னை பெற்ற தாய் முதல்ல பிடிக்கும். என்னை ஊருக்கும் உழவுக்கும் அறிமுகப்படுத்திய புரட்சித்திலே அம்மாவை பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு எல்லா அம்மாவும் இருக்கிற எனக்கு துணைவியாரை பிடிக்கும். சொல்லுங்க மனைவி. இவங்கெல்லாம் எவ்வளவு ஏன் பிடிக்கிறதுக்கான காரணங்கள் சொல்லுங்க, சில காரணங்கள். இவங்க என் வாழ்க்கையில என்னுடைய துணைவியார் இருக்காங்க. எங்க அம்மா என்னை பெற்றெடுத்து உலகத்துக்கு கொண்டாந்து என்னை அறிமுகப்படுத்தினது எங்க அம்மா. உலகத்துல ஊருக்கும் உறவுக்கும் என்னை அறிமுகப்படுத்துவது, உலகறிய செய்தவர் எங்க அம்மா. அது மட்டும் எனக்கு உயர்வு கொடுத்தவர் அம்மா. அதனால எங்க அம்மாவை பிடிக்கும். எனக்கு எல்லாமா இருக்க மனைவியை பிடிக்கும். சரி. இவங்கிட்டலாம் எப்பவுமே நினைச்சு நான் உணர்ச்சி வயப்படக்கூடிய சில இந்த காரணங்கள்லாம் இருக்கு இவங்ககிட்ட அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் என்னவா இருக்கு? பல்வேறு சம்பவங்கள்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் அந்தரத்துல நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்ல முடியுதா? ஒண்ணு சொல்லுங்க. இதெல்லாம் என்ன இருக்காது இல்ல, ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதான் எப்பவுமே விட்டு கொடுத்து, ஒரு கணவன் என்பது மனைவிக்கு விட்டு கொடுத்து போகணும், மனைவியும் விட்டு கொடுத்து போகணும். பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். எனவே ஆண்களுக்கு நிகராக பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் வலிமை அதிகம். எல்லா வகையிலும் பெண்கள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். இதை அம்மா அடிக்கொடுக்க சொல்லியிருக்கார். எனவே இதெல்லாம் காலங்காலமாக பெண்களுடைய இதுதான் இருந்திருக்கு, ஆதிக்கம் தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில், முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் குடும்பத்தவே வழி நடத்துங்க. எல்லாம் இவங்க வேட்டைக்கு போகிறது தான் ஆண்கள், வேற ஒரு வேலையும் இல்லை. பிள்ளைகளை பார்க்கறது, எல்லாம் செய்கிறது எல்லாமே. அதனால அந்த காலத்தில் பெண்கள் ராஜ்யமாக தான் இருந்திருக்கு. ஏறத்தாழ ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண் தலைவியே அந்த பஞ்சாயத்து போர்டு ஊர் தலைவியாக கொண்டாந்துருக்காங்க. அப்படின்னா அப்போ அந்த காலத்திலே கொண்டாந்துருக்காங்க. பெண்களுடைய இதை திறமையை உணர்ந்திருக்காங்க, பெண்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான திட்டங்களை அண்ணாவும் சரி, தந்தை பெரியாரும் சரி, புரட்சி கவிஞர் பாரதியாரும், புரட்சி கவிஞர் பாரதிதாசனும், அம்மாவும் இந்த பெண் சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் சொல்றதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க உங்களுக்கு தெரியும், இந்த தொட்டில் குழந்தை திட்டம் 10ஆம் வசதியாக இருக்க படிக்காத பெண்கள், பெண் குழந்தை பிறந்துட்டா 2 பெண் குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்ற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் பெண் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பெண் குழந்தைகளும் நல்லா படித்து ஒரு தாய் தகப்பனை காப்பாற்றக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்குன்னா, வயதான காலத்தில், முதிர்ந்த காலத்தில் காப்பாற்றுறாங்க. ஆண்மகனை காட்டிலும் பெண்மகள் தான் காப்பாற்றுகிறார். அவரை வைத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார் என்ற இன்னைக்கு இது இருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாலியில் நான் பார்த்தேன். ஆனால் அந்த சமுதாயம் எப்படின்னா, பாலின்னு ஒரு தீவு, இந்தோனேசியாவில் இருக்க தீவுக்கு போயிருந்தோம். நானும் என் துணைவி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா முதியோர்களை அவங்க தெய்வமாக பார்க்குறாங்க. அவங்க வீட்டிலேயே குலதெய்வம் வச்சுருக்காங்க. மகாவிஷ்ணு, விஷ்ணு, சிவன் 3ம் அங்கேயே கோயில் வச்சுருக்காங்க. அவங்க தான் போகிறாங்க. கோயிலெலாம் வேற எங்கேயும் கிடையாது, வீட்டில் தான் கோயில். அது 3 இது இருக்கு வச்சுருக்காங்க. எதிர்த்தாப்புல தன்னுடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி இவங்களுக்காக அவங்களுக்குன்னு தனியாக வீடு கட்டி கொடுத்து, அவங்க எதிர்த்தாப்புல அவங்க பார்வையில் அவங்க படுற மாதிரி அவங்களோட பேசுறது. இன்னைக்கு முதியோர்கள் என்ன நினைக்கிறாங்க, பணம் கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களோட பேசணும், அவங்களோட பழைய கதைகள் பேசணும், அவங்களுடைய இதை வாழ்த்தணும், அவங்க செய்கிற சின்னதெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. அதை செய்யணுன்றதுதான் அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு உண்மையிலே. அது மாதிரி இந்தியாவில் இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த முதியோர் இல்லமெல்லாம் குறையணும். உண்மையிலே அதெல்லாம் குறையணும். இது குறையணும்னா பெண்கள் குழந்தைகள் அதிகமாக பிறக்கணும். இந்தியாவில் பெண் குழந்தைகள் அதிகமானாலே இந்த இதெல்லாம் இதாயிரும். எது இந்த முதியோர் இல்லம், காப்பகம், அதெல்லாம் காப்பகம்லாம் குறைஞ்சிரும். நிச்சயமாக பெண் பிள்ளைகள்னா வச்சுக்கிடுவாங்க. உங்க வீட்டில் யார் ராஜ்யம்? எங்க வீட்டில் ராமராஜ்யம் தான். என்னப்பா இதெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, விலகத்தை ஏற்படுத்திட்டு. உங்க வீட்டுல என்ன அளவுக்கு முக்கியத்துவங்களும் உங்க மனைவிக்கு கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன், கொடுக்க வேண்டியது கொடுப்பேன். அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு இதே கொடுத்துருக்கானே, அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதனால அதை பற்றி இல்லை. பொது வாழ்க்கையில் இருந்தாலும் என்னுடைய மனைவி இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வரானே, இதே என்னுடைய இதை பார்க்கலாமா, எத்தனை பேர் இப்படி கூட்டிட்டு வர்றாங்க, எல்லா நிகழ்ச்சியும் கூட்டிட்டு வர்றேன். என்னுடைய துணைவியாரை அழைத்துட்டு வரனால நான் எவ்வளவு தூரம் பெண்களுக்கான முக்கியத்துவம் நான் கொடுக்கறேன், இந்த செல்லூர் ராஜு கொடுக்கறான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மகளிர் தின, உண்மையிலேயே மகளிர் தினக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருங்க. அவங்க எங்களுடைய கண்கண்ட தெய்வங்கள் பெண்கள். அவர்கள் என்றைக்கும் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக அவங்க நிலைத்து உழைப்பாங்க. அவங்களுடைய உழைப்பு தேவை.
அவங்களை போற்றி பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் பெண் குழந்தைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை. நன்றி.